தலைவன். இந்த அடுத்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை குறித்து படிக்க வேண்டும் சொல்லி யோசிக்கும் போது என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது சகோதரர் பரமாத்மா ஏற்கனவே கர்த்தரால் கையாளப்பட்ட கதாபாத்திரங்கள் அந்த தலைப்பு தம்பி தான் கொடுத்தாங்க. மறுபடியும் தடம் மாறிய தலைவென்ற அருமையான தலைப்பை கொடுத்திருக்காங்க. யாரை பற்றி படிக்க போகிறோம் என்றால் ராஜாவாகிய சவுலை குறித்து நம்ம படிக்க போறோம். சவுல், ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலையும் சவுல்ன்ற வார்த்தை வருகிறது, புதிய ஏற்பாட்டிலேயும் சவுல் என்ற வார்த்தை வருகிறது. ஓகே, நம்ம படிக்க போறது பழைய ஏற்பாட்டின் சவுலை குறித்து படிக்க போகிறோம். சவுல் ஆண்டவராலே முதலாக நியமிக்கப்பட்ட ராஜா. இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை திருப்பி பார்க்கும்போது முதலாக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா. சரி, அப்போ இந்த சவுலுடைய அநேக நன்மையான காரியங்கள், சவுலுடைய வாழ்க்கையின் தடம் மாறினதற்கான காரணம், இதை எல்லாவற்றையும் படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல சவுலை குறித்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? சவுலை பற்றிய ஒரு அறிமுகம் ஆரம்பிக்கிறது. என்ன அறிமுகம் ஆரம்பிக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சவுலை குறித்து மன்னிக்கலாம், சவுலை குறித்து என்ன அறிமுகம் ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பராக்கிரமசாலியின் மகன், அதுவும் சாதாரண பராக்கிரமசாலின்னு சொல்லி கொடுக்கப்படல, மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன். அவனுடைய பெயர் என்ன? கீஸ். கீஸ் என்ற பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய மகன், அந்த கீஸ் யாருடைய மகன் தெரியுமா? அந்த அபியாவின் மகனாகிய பெரோகாத்திற்கு பிறந்த சோராமின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவ்விதமாக அவருடைய வம்ச வரலாறு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல, அதாவது பராக்கிரமசாலிகள் சொல்லி சொல்லும் போது அவர்கள் எந்தவித போருக்கும் தயங்க மாட்டார்கள். இன்னைக்கு சொல்லக்கூடிய தளபதிகள் சொல்லி சொல்ற மாதிரி படை தளபதிகளாக இருந்து செயல்படக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர்கள் பராக்கிரமசாலிகள். நீங்க ராஜாக்கள் புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள்ன்ற வார்த்தை அநேக இடங்கள்ல வருகிறது. ஆனால் இந்த மனுஷனை பற்றி ஸ்பெஷலா ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. என்ன ஸ்பெஷலா கொடுத்திருக்குன்னா, மகா பராக்கிரமசாலி. மகா பராக்கிரமசாலி. அவனுடைய பெயர் கீஸ். சரி, அவருக்கு ஒரு மகன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சவுலோடு பிறந்தவர்கள் மற்றவர்கள் இருந்தார்களான்னு சொல்லி தெரியல. வர நாட்டில் நம்ம அதை பற்றி என்ன செய்யலாம் பார்க்கலாம். அந்த சவுல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆஸ்க் ஃபார், கேட்கப்பட்டவன், கேட்கப்பட்டவன் சொல்லி அர்த்தம். அல்லது பிரேட் ஃபார், ஜெபிக்கப்பட்டவன், ஜெபத்தின் மூலமாக கேட்கப்பட்டவன். ஷால்ன்ற வார்த்தை எபிரேயர்ல வரக்கூடிய வார்த்தை. இவன் தான் முதலாக தேவனாலே தெரிந்து. பின்னணியத்தை நீங்க பாத்தீங்கன்னா பராக்கிரமசாலியான ஒரு தகப்பன், பயங்கர போல்டான ஒரு தகப்பன். ஓகே, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சவுலுடைய அப்பியரன்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சவுலுடைய அடையாளம் அல்லது சவுலை பார்க்கும்போது எப்படி இருந்தானா, சௌந்தரியமான வாலிபன் சொல்லி கொடுத்திருக்கு. மிகவும் அழகான ஒரு வாலிபன், மிகவும் அழகான வாலிபன். அது மாத்திரமல்ல, பயங்கர உயரமான வாட்டசாட்டமான ஒரு வாலிபன். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் யாருமே இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்கு. அப்ப முழு இஸ்ரவேல் புத்திரரை எடுத்து பார்க்கும்போது மிகவும் அழகான ஒரு வாலிபன், உயரமான ஒரு வாலிபன். அவனுடைய உயரத்தை குறித்து சொல்லும் போது என்ன கொடுத்திருக்குன்னா, அவனுடைய தோளுக்கு கீழே தான் எல்லாருமே இருந்தாங்க. யார் இருந்தா? இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே தோளுக்கு கீழே தான் இருந்தாங்க. ஒருவேளை அவனுடைய தகப்பனாகிய கீஸ் கூட ஒருவேளை அவருடைய தோளு கீழே இருந்தாரா நமக்கு தெரியல. வேதாகமும் தெளிவாக அவ்விதமாக சொல்கிறது. இதான் அவருடைய அறிமுகம். தகப்பனார் பெரிய பராக்கிரமசாலி, இவனுடைய தோற்றம் மிகவும் சௌந்தரியம் உள்ள வாலிபன். இவனுடைய உயரம் மக்கள் எல்லாரும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரமான ஒரு வாலிபன். அப்போ ஆண்டவர்
ஏன் சவுலை தெரிந்து கொண்டார்? முதலாவது சவுலுடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கக்கூடிய காரியம், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த தலைவன், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த ராஜா. ராஜா அப்போ ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரைக்கிங் அப்பியரன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரைக்கிங் அப்பியரன்ஸ்னா ராஜ கம்பீரம் சொல்லுவாங்கல்ல, அவர் நடந்து வர்றதை பார்த்தாலே எவ்வளவு தோரணையா இருக்குன்ற அந்த அளவுக்கு தோரணையான ஒரு மனிதன். சரி, தொடர்ந்து எதுல வாசிக்கலாம்? 9வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 9:15 முதல் 17 வரைக்கும். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். 3 நாளைக்கு முன்னே. தேங்க்யூப்பா. என்ன நடக்குது? நம்ம ஏற்கனவே சாமுவேலுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் போது கர்த்தர் சாமுவேலோடு தெளிவாக பேசுகிறார். நாளைக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனிதனை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல ராஜாவாக தெரிந்து கொள்ளப்படக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்தவர் இந்த சவுல். வந்து பின்னாடி வரக்கூடிய புதிய ஏற்பாட்டு சவுலும் அதே பின்னணியத்தை சேர்ந்தவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த கோத்திரத்தானாகிய அந்த பென்யமீன் நாட்டுல இருந்து ஒரு மனிதன் வருவான். வந்த உடனே என்ன செய்யணும்னா, அவனை இஸ்ரவேலின் அதிபதியாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். இந்த வசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல். கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்? பெலிஸ்தியர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நசுக்கப்பட்டனர், பாடுபடுத்தப்பட்டனர். இந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்களை அந்த பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே ஒரு ராஜாவை நியமிக்கிறார். வந்த உடனே நான் சொல்லி இருந்த மனுஷன் இவன் தான் சொல்றார். அப்போ கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில சாமுவேலால் வழி நடத்தப்பட்ட ஒரு மனிதன். ஓகே, 10வது அதிகாரம் முதல் வசனம், 10வது அதிகாரம் 23, 24வது வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள் என்ன படிக்கிறோம்? கர்த்தர் சொன்னபடியே முதலாவது வசனத்துல சாமுவேல் அபிஷேகம் பண்ணிக்கிறார். தனிப்பட்ட விதத்துல ஒரு தடவை அபிஷேகம் பண்ணிக்கிறார். மக்கள் மத்தியில ராஜாவாக அறிமுகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில அதை படிக்கிறோம். உடனே அப்ப போய் சவுலை தேடி பாக்குறாங்க. அவர் போய் அந்த பேக்கேஜுக்குள்ள அந்த தளவாடங்களுக்கு இடையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சு கூட்டு வராங்க. அதை பற்றி பின்னாடி படிக்கலாம். கூட்டி கொண்டு வரும்போது அதுல நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே வார்த்தை வருகிறது. 23ஆம் வசனத்துல, அதாவது 23ஆம் வசனத்துல அவனுடைய உயரம் மற்ற எல்லாரை விட மிகவும் உயரமானவன் சொல்லி கொடுத்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, சாமுவேல் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டார் அவரை பார்த்தவன. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். 24ஆம் வசனம், 9வது அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள்.
கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த சவுல். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், இது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடி சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்களை போல தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபடியால் கர்த்தர் அனுமதித்த சித்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேலுடைய தலைமைத்துவம் வேண்டாம், கர்த்தருடைய தலைமைத்துவம் வேண்டாம், மற்ற மக்கள் மாதிரி நாங்கள் பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு ராஜா வேண்டும் என்று கர்த்தர் கேட்டாங்க. ஆண்டவர் அனுமதித்த அடிப்படையில தான் இந்த ராஜா நியமிக்கப்படுகிறார். ஓகே. ஆனால் தோற்றத்திலே ராஜ கம்பீரம் இருந்தது. இவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தர் எதிர்பார்த்த ஒரு ராஜாவாக இருந்தாரா என்றால் பெரிய ஒரு கேள்வி. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட ராஜாக்கள் வெளியே உள்ள மக்களை போல இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லும் போது இஸ்ரவேல் மக்களுடைய ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று உபாகமத்துல ஒரு பெரிய பட்டியலை அவர் கொடுத்திருக்கார். என்னென்ன பொறுப்புகளை அவன் நிறைவேற்ற வேண்டும், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. உபாகமம் 17வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அதுல வாசிக்கிறோம். இப்ப வாசிக்க வேண்டாம். அப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா வெளியே பார்க்கறதுக்கு பயங்கர கம்பீரமான தோற்றம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போ மறுபடி நம்ம ஏற்கனவே சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துடைய வாழ்க்கையை படிக்கும் போது, சாமுவேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை படிக்கும் போது, ஏன் சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? இந்த கேள்விதான் நீங்க கேட்டது. இரண்டாவது, ஒருத்தர் இவ்விதமாக கேள்வி கேட்டாங்க இல்லையா, சவுல் இவ்விதமாக பின்வாங்கி போவான் என்பது தெரியும் இல்லையா? கர்த்தரை விட்டுவிட்டு சூனியக்காரிகளை தேடக்கூடிய அளவுக்கு கர்த்தரோடு உள்ள உறவை இழந்து கர்த்தருக்கு அவமகிமையாக மாறி போய் விடுவான் என்று தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஏன் கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார்? இதான் முக்கியமான கேள்வி. அவருக்கு தெரியும் இல்லையா, அவன் தோற்று போகக்கூடிய ஒரு தலைவனாக, தடம் புரளக்கூடிய ஒரு தலைவனாக இருப்பான் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவனை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த தெரிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையை குறித்து மட்டும் இன்னைக்கு நம்ம படிக்கலாம்னு சொல்லி நான் யோசித்தேன். பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பார்க்கிறார்கள்? சவுலுடைய உயரம், சவுலுடைய அப்பியரன்ஸ், சவுலுடைய பார்க்கும் போதே வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு சௌந்தரியவான், மிகவும் உயரமானவன். அப்பாவை பார்க்கும்போது மகா பராக்கிரமசாலி, ஆகவே இவன் தான் ராஜாவாக இருக்க தகுதி உள்ளவன் சொல்லி இஸ்ரவேல் மக்களுடைய கணிப்பு. சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாரு? இவ்வளவு உயரமான வாட்ட சாட்டமான அல்லது ஒரு மகா பராக்கிரமசாலியுடைய மகன் தான் என்ன செய்ய முடியும்னா ஒரு ராஜாவாக வர முடியும்னு சொல்லி சாமுவேலே யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்வது அவனுடைய குடும்ப பின்னணியத்தின் அடிப்படையிலா? ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்வது அவனுடைய தாளந்துகள், திறமைகள், அவனுடைய உருவத்தின் அடிப்படையிலையா என்றதுக்கு அவரே பதில் சொல்லுகிறார். 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெஹேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 16வது அதிகாரம் 5, 7 வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த வசனங்கள்ல தெளிவாக பதில் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேலை அங்க அனுப்புறார். எந்த பின்னணியத்தில் அவர் போனார், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை போனார் என்பதெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்க சாமுவேலுடைய வாழ்க்கையை குறித்த வேதாராய்ச்சியை நீங்க படிச்சு பாருங்க. அங்க போன உடனே அவர்களை பொதுவான ஒரு விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்கும் போது எலியாப் போறார். எலியாப் தான் மூத்த பையன். வந்த உடனே சாமுவேல் என்ன யோசிக்கிறார் தெரியுமா?
இவன் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எந்த அடிப்படையில? தன்னுடைய பழைய அனுபவத்தின் அடிப்படையில். பழைய அனுபவம் யாரு? சவுலை கர்த்தர் அழைக்கும் போது பயங்கர உயரமான பராக்கிரமசாலியா இருக்கார். அப்போ இந்த குடும்பத்திலையும் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்வார்னா, இந்த பராக்கிரமசாலியாகிய சவுலை எலியாபை தெரிந்து கொள்வார்னு சொல்லி யோசிக்கிறேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவனாதாக்கும் சொல்லி முடிவுக்கே வந்துட்டார். வந்த உடனே கர்த்தருடைய பதில கொஞ்சம் பாருங்களேன். 7ஆம் வசனத்துல, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். முகத்தை மனிதர்கள் பார்க்கிறார்கள், சரீர வளர்ச்சியை மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் நான் மனிதன் பார்க்கிற விதமாக பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தை பார்த்து நான் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உருவத்தின் அடிப்படையில இல்ல, தோற்றத்தின் அடிப்படையில இல்ல, தாளந்துகள் அடிப்படையில இல்ல, அதெல்லாம் தேவைதான். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொள்வது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி யோசித்த காரியம் என்ன தெரியுமா? நம்ம மற்ற பகுதிகளுக்கும் சென்று வரப்போறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்தது, கர்த்தர் எங்களை ஸ்பெஷலா தெரிந்து கொண்டார் சொல்லி யோசித்தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு காரணம் அவருடைய கிருபை என்பதை மறக்க வேண்டாம். என்னுடைய தாளந்துகள், என்னுடைய திறமைகள், என்னுடைய குடும்ப பின்னணியம், என்னுடைய உருவம், என்னுடைய தோற்றம், இவைகளை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. சரி, இங்க இஸ்ரவேல் மக்கள் அமிதமாக யோசித்தார்கள். தயவுசெய்து உபாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்க போறோம். உபாகமம் 4வது அதிகாரம் 37ஆம் வசனம். உபாகமம் 4:37 வாசிங்க. அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. சிஸ்டர், அதே இதுல அதுல என்ன கொடுத்திருக்கு? இந்த 4வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? அவர்களுடைய மூதாதையர் கர்த்தரை நேசித்தபடியினால் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை, யாக்கோபோடு அவர் பண்ணின உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் அன்பின் அடிப்படையில் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். உபாகமம் 7வது அதிகாரம் 7ஆம் வசனம், 10வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 7:7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். இதுல என்ன கொடுத்திருக்கு? நீங்கள் அதிகமான ஜனங்கள் என்பதால கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, சகல ஜனங்களிலேயும் நீங்கள் கொஞ்சமா இருந்தீர்கள். மைனாரிட்டின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம்ல, மைனாரிட்டி பீப்புள் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். மைனாரிட்டின்னு சொல்லி தெரிந்துதான் தெரிந்து கொண்டார். சரி, அந்த 7வது அதிகாரம் மன்னிக்கலாம், 10வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். என்ன சொல்றாரு? பிதாக்கள் மீது வைத்த அன்பினாலே தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. அதே உபாகமம் 14வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 14:2. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்குமுள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். அப்போ தெரிந்து கொள்வது என்பது ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்கிறார். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். ஏற்கனவே வாஸ்தவம்ல, இஸ்ரவேல் புத்திரரை பெலிஸ்தர் கஷ்டப்படுத்தினாங்க. பெலிஸ்தருடைய கையில் இருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்காக கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதோ ஸ்பெஷல் பீப்புள் சொல்லி பெருமை பாராட்டாதுங்க. நான் தெரிந்து கொண்டது, முதலாவது அன்பின் அடிப்படையில் தெரிந்து கொண்டேன். இரண்டாவது நான் எதன் அடிப்படையில் தெரிந்து கொண்டேன்? கிருபையின் அடிப்படையில் தெரிந்து கொண்டேன். மூன்றாவது என்ன சொல்றாரு? ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டேன். நீங்க யார் தெரியுமா? பரிசுத்தமுள்ள ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு பெரிய பொறுப்பு உண்டுன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். சரி, அப்படி இருக்கும்போது வாசிக்க வேண்டாம். உபாகமம் 18வது அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? லேவியரை கர்த்தருடைய பணியை செய்வதற்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார் சொல்லி வாசிக்கிறோம். அப்போ காட்ஸ் சாவனிட்டினா அவருடைய சர்வ வல்லமை
யாரை தெரிந்து கொள்வது, யார் மூலமாக என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு நன்றாகவே என்ன செய்யும் தெரியும். சரி, இப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு உள்ள போலாம்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் புத்தகத்துல இருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 34ஆம் வசனம். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். இந்த வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். இந்த வசனத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் சவுல் தவறுவான் என்று தெரிந்தும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதுல நீங்க பாருங்களேன், சாலமோனை குறித்து அல்லது தாவீதின் சந்ததியாக வரக்கூடிய ராஜாக்களை குறித்து கர்த்தர் பேசும் போது என்ன சொல்றார் தெரியுமா? அவர்களுடைய கையில் இருந்து முழு ராஜ்யபாரத்தையும் நான் எடுத்து போட மாட்டேன். ஏன் தெரியுமா? தாவீதின் கையில முழு ராஜ்யபாரத்தை கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா, நான் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவன் தாவீது. அப்போ தேவன் தெரிந்து கொள்கிறார். எதற்காக தெரிந்து கொள்கிறார்? அவருடைய உன்னதமான திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். அப்போ கர்த்தர் ஒரு சிலரை பாவியாக தெரிந்து கொள்கிறாரா, கொலகாரங்களா தெரிந்து கொள்றாரா? அப்படி இல்லை. அதை பத்தி பின்னாடி புதிய ஏற்பாட்டை பற்றி படிக்கும்போது நம்ம படிக்கலாம். மற்றபடி கர்த்தர் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கிருபையாக, அவருடைய அன்பின் அடிப்படையில அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய மகிமைக்காக தெரிந்து கொள்கிறார். அப்போ அதுல தேவனுடைய பங்கு உண்டு. தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆனா அதே நேரத்துல மனிதன் அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது மாத்திரமே அவருடைய உன்னத திட்டங்கள் நிறைவேறும். மனிதனுடைய தவறுகளுக்காக நாம் தேவனை குறை சொல்ல முடியாது. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் ஏன் இவ்விதமாக இருக்கிறான்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா அது அவனுடைய சுய சித்தம். நம்ம படிக்கக்கூடிய 1 சாமுவேல் புத்தகத்துக்கு மறுபடியும் வரலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இதுல பாருங்களேன், கர்த்தர் சவுலை ஏன் தெரிந்து கொண்டார்? தன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது அவர் தெரிந்து கொண்ட ஒருத்தன் ராஜாவா தான் இருப்பான். கடைசி வரைக்கும் அவன் மூலமாக அவர் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவாரா? அவன் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுகொள்ள மாட்டானா? அப்படி இல்லை. அதுல நீங்க பாருங்களேன், இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுல். ஆக்சுவலா கடைசியில படிக்க வேண்டியது, பட் நம்ம தெரிந்து கொண்டதை பற்றி படிக்கிறதால படிக்க வேண்டியது. என்ன போட்டிருக்கு? ராஜா வாக்கினது கர்த்தர், தெரிந்து கொண்டவர் கர்த்தர். ஆனால் சவுல் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற தவறினபடினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தவறினபடினாலே கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். வசனத்தில் வாசிக்கிறோம், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ராஜாக்களை தள்ளுகிறவர். அது அவருடைய சர்வ அதிகாரம். சர்வ அதிகாரம் மறந்து போக வேண்டாம். நம்ம இந்த முழு 1 சாமுவேல் புத்தகத்துக்கு தீம் வசனம் நமக்கு 1 சாமுவேல் தெரியும். அதை மறுபடியும் வாசிக்கணும்னு யோசிக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 2:28 30 வரைக்கும். என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபங்காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக.
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்களை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஏலியுடைய குடும்பத்தாரை பற்றி சாமுவேலுடைய வாழ்க்கையை படிப்பதற்கு முன்பாக படித்திருக்கிறோம். அன்னாளை பற்றி படித்திருக்கிறோம், எல்கானா பற்றி படித்திருக்கிறோம். இந்த கர்த்தரால் கையாளப்பட்ட கதாபாத்திரங்கள். ஏலியுடைய குடும்பத்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது கர்த்தருடைய எச்சரிப்பு ஏலிகிட்ட வருது. என்ன எச்சரிப்பு வருகிறது? உண்மைதான், நான் ஆசாரியனாக தெரிந்து கொண்டது உண்மைதான். என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக லேவியரின் கோத்திரத்திலிருந்து உன்னை தெரிந்து கொண்டது உண்மைதான். உன்னை ஆசீர்வதித்தது உண்மைதான். ஆனால் உன்னுடைய சந்ததியார், நீயும் உன்னுடைய வீட்டாரும் என்னுடைய சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்த 30ஆம் வசனம், இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக. கர்த்தர் மாறுவாரா? கர்த்தர் மாறுவதில்லை. கர்த்தர் மாறுவதில்லை. கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளை மனிதன் நிறைவேற்றும் போது, கர்த்தருடைய சித்தத்திற்கு மனிதன் இணங்கும் போது, கர்த்தருடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கனம் பண்ணுவார். அவரை அசட்டை பண்ணுகிறவர்களை கர்த்தர் தள்ளிவிடுவார். அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். அதனால இந்த வசனத்தை மறக்க வேண்டாம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கனம் பண்ணுவேன் சொல்லும் போது இந்த உலகத்துல என்ன நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக நம்மை படைத்தாரோ, உருவாக்கினாரோ, அந்த திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவார். அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் எப்படிப்பட்டது? அது நன்மையானது, பிரியமானது, பரிபூரணமானது. ஆகவே இதை நம்ம என்ன செய்ய வேண்டாம்? மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இதை யார் மறக்கல? தாவீது மறக்கல. 1 நாளாகமும் புத்தகம் 28வது அதிகாரம், 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். 28வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை அப்படியே கொஞ்சம் கவனிக்கல. எந்த அளவுக்கு தாழ்மையோடு, எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு தாவீது பேசுறாருல. தாவீதை பற்றி படிக்கும்போது அதை பற்றி படிக்கலாம். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், என்னுடைய தகப்பன் வீட்டார்ல அத்தனை பேர் இருக்காங்க. என்னை விட உருவத்திலே பலசாலியா இருந்த, என்னை விட தகப்பனாலே வசீகரிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல என்னை போய் தெரிந்து கொண்டார். வீட்டில் எல்லாரிலும் என்னை தெரிந்து கொண்டார். அவருடைய கிருபை. அவர் யூதாவையும் யூதா வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். எப்ப சொல்றாரு தெரியுமா? அவ்வளவு காரியங்களை செய்தாலும் எனக்கு எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்ல, ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்காக ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனா இருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றார். கண்டும் காணாமல் போகக்கூடிய கர்த்தர் கிடையாது. இந்த இடத்துல சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? தான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அதை நன்றியோடு நிறைவேற்றினார் தாவீது. கேட்டிருக்காரு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரு இல்லையா? நாம் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு பல்வேறு விதங்கள்ல கர்த்தருடைய கரத்துல பயனுள்ளவர்களாக இருப்போமானால் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை பயன்படுத்தவில்லை என்றால் காரணம் கர்த்தர் அல்ல, நாம் அவருக்கு விட்டுக் கொடுக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. அப்ப இந்த தெரிந்து கொள்ளுதல்ன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல வரும்போது அதை வைத்து ஒரு பெரிய கொள்கையே இருக்கு. என்ன கொள்கை இருக்கு? கர்த்தர் ஒரு சிலரை மாத்திரம் ரட்சித்து விடுவார், ஒரு சிலரை மாத்திரம் தன்னுடைய பிள்ளைகளா மாற்றி விடுவார். அவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மற்றவர்கள் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். உதாரணத்துக்கு புதிய ஏற்பாடை நீங்க எடுத்தீங்கன்னா, யாரு? யூதாஸ் தெரிந்து கொள்ளப்படாதவன், ஆகவே அவன் நான்கு கொண்டு செத்தான். அனனியா சப்பீரால் பொய் சொன்னார்கள், ஆகவே அவர்கள் பொய் சொல்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். நிமிதமாக போதிக்கக்கூடிய மக்கள் உண்டு. கால்வினிஸ்ட் ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. காட் சாவனிட்டி, தேவனுடைய சர்வாதிகார வல்லமையின் அடிப்படையில கர்த்தருக்கு தான் தெரியும் இல்லையா, தெரிந்தும் ஏன் இவர்களை தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தின் அடிப்படையில அவங்க சொல்றாங்க.
அப்போ நம்ம ஒரு சில வசனங்கள் நம்ம படிச்சுட்டு கர்த்தர் தெரிந்து கொள்வதுனா என்னன்றதை புரிந்து கொள்வோம். ஏன்னா இதில் நம்ம சரியா கவனமாக இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கர்த்தர் தெரிந்து கொள்வதுனா என்னன்றது புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல்ல இருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம், மன்னிக்கலாம் அதுக்கு முன்னாடி மத்தேயில வாசிக்கலாம். மத்தேயு 20வது அதிகாரம், மத்தேயு 20வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த வசனத்தை அநேகர் யூஸ் பண்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. மத்தேயு 20வது அதிகாரம் 16ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற வசனத்தை சொல்லுவாங்க. என்னைக்குமே ஒரு வசனத்தை படிக்கும் போது அவருடைய பின்னணியத்தின் அடிப்படையில் படிக்கணும். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. ஆனால் யார் அந்த அழைப்பை மதித்து வருகிறார்களோ, யார் அந்த அழைப்பின் அடிப்படையில் செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதான் வேதம் சொல்லக்கூடிய விளக்கம். 22வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 22:14 மத்தேயு. அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதே வசனம் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. யோவான் எழுதிய நற்செய்தி நூல்ல இருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 70ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 70ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். இந்த வசனங்கள் நமக்கு ஷாக்கிங்கா இருக்குல்ல. இந்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல்ல கர்த்தர் யாரை குறித்து சொல்லுகிறார்? யூதாசை குறித்து சொல்லுகிறார். 6வது அதிகாரம் 70ஆம் வசனம். 12 நான் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆனாலும் உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். அப்போ ஒரு கேள்வி, யூதாசு பிசாசா இருப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? இல்லையே. நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். யூதாஸ் காட்டி கொடுப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? இல்லையே. யூதாஸ் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை தானே தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொண்டாரா? இல்லையே. 13வது அதிகாரம் யோவான் 13வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 13:18. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். இந்த 18ஆம் வசனத்தை நான் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கொடுத்திருக்கு? நான் தெரிந்து கொண்டவர்களை நான் அறிவேன். இங்க இருக்க எல்லாருமே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்க இல்ல. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் காலை தூக்கினான். இந்த சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இந்த டாக்டரினை சரியா புரிஞ்சுக்கலன்னா பயங்கரமான குழப்பத்துக்குள்ள போவதற்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வசனம் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? யூதாஸ் காட்டி கொடுக்காவிட்டால் தேவனுடைய சித்தம், பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம்ல, ரத்த நிலம் சொல்லி வாசிக்கிறோம். அவன் காலை குதிங்காலை அப்பம் புசிக்கிறவனுக்கு மேலேயே தூக்குவான்ற வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா, தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைவேறத்தக்கதாக நடந்ததுன்னு போட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? யூதாஸை குறித்து கர்த்தர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார். யூதாஸ் காட்டி கொடுப்பான், யூதாஸ் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவான். அப்படி இல்லை. யூதாஸ் துரோகம் பண்ணும் போதும் யூதாஸ் தவறும் போதும் கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறும். மறந்துட வேண்டாம் அருமையான தேவனுடைய மக்களே. கர்த்தர் யூதாசை தவறு செய்ய வைக்கவில்லை. ஆனால் மனிதனுடைய தவறுகள் மத்தியிலேயும் கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார். அதான் காட் சாவனிட்டி. அவருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்பது தெரியும். ஆனால் யூதாசை தேவன் தெரிந்து கொண்டது காட்டி கொடுப்பதற்காக அல்ல, அப்போஸ்தலனாக இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். 15வது அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 15:16 வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த வசனங்கள்ல என்ன படிக்கிறோம்னா, வாரன் வியாஸ்பி அவருடைய கமெண்ட்ரி, அவருடைய வேதாகம விளக்க உரை, இந்த தெரிந்து கொள்வதை பற்றி ரொம்ப தெளிவாக அந்த வேத போதகர் போதிக்கிறார். God's sovereignty, man's responsibility அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லி சும்மா என்ன யோசிக்கிறோம் நம்ம? அநேகர்
சோதிக்கிற மாதிரி ஒரு சிலரை கர்த்தர் பரலோகத்துக்கு என்று தெரிந்து கொள்கிறார், ஒரு சிலரை கர்த்தர் நரகத்துக்குன்னு தெரிந்து கொள்றார். யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. யாரெல்லாம் தெரிந்து கொள்ளையோ அவங்க என்னதான் சுவிசேஷம் நீங்க அறிவித்தாலும் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவ்விதமான ஒரு போதனை மக்கள் மத்தியில இருக்கு. மிஷன் போர்ட்லயே உண்டு. வில்லியம் கேரி அவர்கள் இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் தன்னை மிஷனரியாக அனுப்புகிறார் என்று சொல்லும் போது மிஷன் போர்டுல இருந்த அந்த மிஷனரிகளை அனுப்பக்கூடிய அந்த கவர்னிங் போர்டுல இருந்த ஒரு தலைவர் சொன்ன காரியம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் யார் யார் ரட்சிக்கப்படுவார்கள்ன்றது கர்த்தருக்கு தெரியும். நீ போய் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நற்செய்தி சொல்லாட்டாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் முழு புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை படித்து பார்க்கும் போது என்ன சொல்லுகிறதுனா, தெரிந்து கொள்ளப்படுவது என்பது கர்த்தர் எந்த ஒரு மனிதனையும் பரலோகத்துக்கு என்று அல்லது நரகத்துக்கு என்று தெரிந்து கொள்வதில்லை. அவருடைய பல்வேறு விதமான திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்கிறார். மறந்துட வேண்டாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் ரட்சிக்கப்படுவது நம்முடைய ஏதோ சொந்த முயற்சினால கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்கிறார். ஆனா அதே நேரத்துல நாம் கிருபையினாலே நம்முடைய செயல்களால் அல்ல, அவர் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்படும். இரண்டாவது, தெரிந்து கொள்ளுதல்ல ஒரு நோக்கம் உண்டு. இந்த வசனத்தை அப்படியே பாருங்களேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். என்ன அர்த்தம்? நீங்கள் எனக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லி சொல்லுகிறார். இன்னும் ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போஸ்தலராகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த மனம் திரும்பாத சந்திக்கப்படாத சவுல்ன்றதை நீங்க படிக்கும் போது இதை குறித்து விவரமா நீங்க பார்க்கலாம். இதுல பார்க்கும்போது சவுலை கர்த்தர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்திக்கிறார். சந்திக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கர்த்தருக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டார் சவுல். இந்த சவுலுக்கும் அதே அர்த்தம் தான். தேவனிடத்திலே கேட்கப்பட்டவன் சொல்லி அர்த்தம். பவுல்ன்ற வார்த்தைக்கு சிறியவன் அல்லது சிறியன் சொல்லி அர்த்தம். சொன்ன உடனே அவரை சந்திப்பதற்கு, அவருக்காக ஜெபிப்பதற்கு, அவருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய திட்டத்தை வெளிப்படுத்தும்படியாக, அதே போல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படியாக இன்னும் ஒரு சீஷன் அனுப்புறார். யார் அது? அனனியா கேட்கிறார் தன்னுடைய சந்தேகத்தை. ஆண்டவரே, அவன் பயங்கரமான கொலைகாரன், ஸ்தேவான் கொல்லும் போது பக்கத்துல இருந்து பார்த்தவன், எருசலேமில் இருக்கக்கூடிய மக்களை மாத்திரம் கொலை செய்யும்படி அல்ல, தமஸ்குவில் இருக்கக்கூடிய விசுவாசிகளையும் கிறிஸ்தவர்களையும் அவன் கட்டும்படியாக அதிகாரம் பெற்று வந்திருக்கிறான் சொல்லி பயத்தோட சொல்றாரு. யார்? இந்த அனனியா. அப்ப கர்த்தர் என்ன பதில் சொல்றாரு பாத்தீங்களா? நீ போ. அவன் யார் தெரியுமா? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொள்ள பார்த்தேன். அப்போ கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் இந்த பவுல். அதை பற்றி பவுல் அவருடைய வாயினாலே சொல்றாரு. பாருங்களேன், 22வது அதிகாரம், அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இந்த வசனங்கள்ல அனனியா சொன்ன வார்த்தையின் விளக்கத்தை அவர் தெளிவா சொல்றார். முன்னோர்களுடைய தேவனுடைய திருவுளத்தை அறிய உன்னை தெரிந்து கொண்டார், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள தெரிந்து கொண்டார், நீதிபரரை தரிசிக்க தெரிந்து கொண்டார், அவருடைய திருவாய் மொழியை கேட்க உன்னை தெரிந்து கொண்டார். 15ஆம் வசனத்தில் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கும்படி அவர் உன்னை தெரிந்து கொண்டார். அப்போ ஏன் கர்த்தர் ஒரு சிலரை தெரிந்து கொள்கிறார்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நீங்க நேரம் எடுத்து உங்களுக்கு முடியுமானால் ரோமர் 9வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை படிக்க போறோம். ஆனா 9வது அதிகாரம் முழுவதுமாக நம்ம இன்னைக்கு படிக்க முடியாது. ஆனா நீங்க நேரம் எடுத்து ரோமர் 9வது அதிகாரத்தை தியானித்து பாருங்கள், படித்து பாருங்கள். ரோமர் 9வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் நம்ம என்ன செய்யலாம், படிக்க கேட்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க.
மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. இந்த வசனங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய வசனங்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? மல்கியால சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை குறித்து இந்த இடத்துல பவுல் பேசுகிறார். மல்கியால வாசிக்க வேண்டாம், 1வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள்ல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நான் யாக்கோபை தெரிந்து கொண்டேன், ஏசாவையோ வெறுத்தேன். அப்போ கர்த்தர் ஒரு சிலரை தெரிந்து கொள்வார், ஒரு சிலரை தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்வார், ஒரு சிலரை வெறுத்துருவாரா சொல்லிட்டு என்ன சொல்றாரு 14வது வசனத்துல? ஆகையால் தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்லலாமான்னு சொல்லி கேட்கிறார். இந்த வசனம் யாருக்கு எழுதுகிறார் என்பது மிக மிக முக்கியம். யூதர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? நாங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள், பயாலஜிக்கல் டிசெண்டன்ஸ் ஆஃப் ஆபிரகாம், ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவர்கள், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே நாங்க தான் எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம், வேற புறஜாதியார் யாருமே போக மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதற்கு பவுல் எழுதும் போது இதே ரோமர் 2:29, கலாத்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனங்கள்ல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியார் சொல்றதால பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதே குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் 8வது அதிகாரத்திலையும் தெளிவாக பேசுகிறார். அப்போ அந்த இடத்துல ஏசாவை தெரிந்து கொண்டேன், யாக்கோபை தெரிந்து கொண்டேன், ஏசாவை வெறுத்தேன் அர்த்தம் தெரியுமா? நான் ஏசாவையும் நேசிக்கிறேன், யாக்கோபையும் நேசிக்கிறேன். வெறுத்தேன்ற வார்த்தை எபிரேய மொழியில வரும்போது எந்த பின்னணியத்துல வருது தெரியுமா? குறைவாக நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். ஏன்? யாக்கோபுடைய வழிமுறை கர்த்தருக்கு ஏற்றதா இருந்துச்சு. நீங்க யாக்கோபுடைய வாழ்க்கையை நல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாவுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, யாக்கோபுடைய ஆரம்பம் பரிதாபமாக இருந்தாலும் யாக்கோபு பின்னால கர்த்தரிடத்துல திரும்பி வந்தபடியினால, ஏசா அவிதமாக இல்லாதபடிக்கு வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்தபடியினால கர்த்தர் அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? தெரிந்து கொண்டு பயன்படுத்தி இருக்க வேண்டும். இந்த 9வது அதிகாரத்துல இருந்து இன்னும் ஒரு சில வசனங்கள் வாசித்து நம்ம படிக்கலாம். 9வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 9 இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலேயே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்வோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். தேங்க்யூ. இந்த வசனங்கள்ல அவர் விளக்கமா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்தது நாங்கள் சாராளுடைய சந்ததியில வந்தவங்க, அதனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மல்கியால் உள்ள ஒரு வசனத்தை எடுத்து பவுல் இங்க பயன்படுத்தி, ஓசியால் உள்ள வசனத்தை எடுத்து பயன்படுத்தினார். ஓசியா 9வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, யூதர்களே நீங்கள் மாத்திரம்தான் தேவனுடைய மக்கள் சொல்லி யோசிக்காதுங்க. நீங்க செய்யக்கூடிய சடங்காச்சாரமான காரியங்களால் அல்ல, புறஜாதியாராக இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களை நான் என்னுடைய பிள்ளையாக மாற்றுவேன் சொல்லி சொல்றேன். 17-18வது வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். 17-18. மேலும் எவன் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்தி சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார்.
இந்த வசனங்கள் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? பார்வோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்னடா, தேவன் கடினப்படுத்துகிறாரா? இல்லை, மனிதனுடைய சுய சித்தத்திற்கு விட்டு கொடுத்து விடுகிறார், அவ்வளவுதான். சரியா? இது ஒரு பெரிய ஒரு டாபிக். நீங்க இதை பற்றி இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஓசியா 2வது அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. ஓசியா ஓசியால அதை குறித்து டீடைல்டா என்ன செய்யுது வருது. சரி, இப்போ இந்த பவுலுடைய ஆர்கியூமெண்ட்டுடைய கன்க்ளூஷன் கடைசியில் வருது. அதை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ரோமர் 9வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் கர்த்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை வாசிக்கலாம். ரோமர் 9:19 முதல் 21 வரைக்கும் வாசிங்க. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? 22, 23 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 25 வரைக்கும் வாசிங்க. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரில் இருந்தது மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். தேங்க்யூ. இந்த வசனங்கள்ல தெளிவா சொல்றாரு, அவர் குயவன், நாம் களிமண். அவருடைய உன்னத அதிகாரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு நம்ம படிச்சாலும் கர்த்தருடைய அந்த சாவனிட்டி, அவருடைய வல்லமை, மகிமையான காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கடைசியா நம்ம வாசிக்க கேட்டோம்ல, இந்த வசனங்கள் எங்க எழுதுறாரு தெரியுமா? ஓசியா புத்தகத்திலிருந்து பவுல் எழுதுகிறார். அந்த ஓசியா சொன்னேன் இல்லையா, ஓசியா 2வது அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்துல இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு மரித்து உயிர்த்தெழுவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல என்ன எழுதுகிறார்? புறஜாதியாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று. அப்ப அந்த முழு காரியத்தை படிச்சு பார்க்கும்போது சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டது அவனுடைய பின்னணியத்தின் அடிப்படையில் அல்ல, அவனுடைய தோற்றத்தின் அடிப்படையில் அல்ல, அவனுடைய திறமைகள் அடிப்படையில் அல்ல, தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொண்டார். ஆனால் சவுல் தோற்று போனதற்கு காரணம் கர்த்தருடைய சித்தம் அல்ல, அவனுடைய சுய சித்தம். அவ்விதமாக தோற்று போகும்போது எப்படினாலும் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும் சொல்லி யோசித்தோம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். தேவனை புறக்கணித்து தள்ளின சவுலை கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார். இன்னும் நீங்க 1 கொரிந்தியர் படிச்சு பாத்தீங்கன்னா, மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தார். கேட்டீங்க அருமையான தேவனுடைய மக்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். இதை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை, அவருடைய கிருபை. அதற்கு கவனமாக பொறுப்போடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சவுல் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், அதே நேரத்தில் கர்த்தராலே புறக்கணிக்கப்பட்டவர். மறக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதை யோசித்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக நீர் தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர், எங்களால புரிந்து கொள்ள முடியல. ஆனால் உம்முடைய சர்வ மகிமையிலே, சர்வ வல்லமையிலே, கிருபையாக, அன்பின் அடிப்படையில் உம்முடைய திட்டங்கள் நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொண்டீரே. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளா இருக்கக்கூடிய நாங்கள் உம்மை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது எங்களையும் தெரிந்து கொள்ளுகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதற்காக நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும்.
உம்முடைய உன்னத திட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக, உம்மை கனம் பண்ணக்கூடியவர்களாக, நீர் புறக்கணித்து தள்ளக்கூடியவர்களாக மாறிவிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். எப்பொழுதும் வாழ்க்கையின் கடைசி வரை பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.